வணக்கம். நம்ம வஞ்சிக்காண்டம் நடுகல் காதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல சேரன் செங்குட்டுவன் வேண்மாளோடு இணைந்து அவளுடைய அதுபுறத்துல சாக்கை கூத்தை பார்த்து மகிழ்ந்த காட்சியோட நிறுத்தியிருந்தோம். ஏற்கனவே அவர்கள் இந்த கஞ்சுக மாக்களை சிறை பிடிக்கப்பட்ட கனக விசையர் இன்னும் சிலரோடு சேர்த்து சிறை பிடிக்கப்பட்ட வீரர்களோடு சேர்த்து கஞ்சுக மாக்களோடு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த போன அந்த மாதிரி பகை அரசர்களை பார்க்க போன அந்த சேரன் பகை அரசர்களை சோழனிடமும் பாண்டியனிடமும் காட்டிக்கொண்ட போன அவர்கள் திரும்ப வருகிறார்கள். இப்போ வந்த பிறகு செங்குட்டுவன் இப்போ அந்த சாக்கை கூத்தை பார்த்து மகிழ்ந்து விட்டு இதுல உட்கார்ந்துருக்காங்க. அவனுடைய ஓலக்க மண்டபத்துல அவன் அமர்ந்திருக்கிறான். அப்போ இந்த கஞ்சுக மக்களோடு வரக்கூடிய நீலன் என்பவன் சில தகவல்களை சொல்லுகிறான். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறது. பார்க்கலாம். செங்குட்டுவன் ஓலக்க மண்டபத்தில் இருக்க சோழ பாண்டியரின் நாடு சென்ற நீலன் முதலியோர் வணங்குதல். இருநிலம் ஆழ்வோன் வேத்தியல் மண்டபம் மேவிய பின்னர், இருநிலம் ஆளக்கூடியவனாகிய சேரன் செங்குட்டுவன் இந்த கூத்து இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்த பிறகு, அரசியோடு இருந்து மகிழ்ந்த பிறகு தன்னுடைய அரசவைக்கு சென்று அங்கு போய் அமர்ந்து கொள்கிறான். அப்போ நீலம் முதலிய கஞ்சுகமாக்கள், கஞ்சுகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சட்டை அணிந்தவர்கள் மாடலமறையோன் தன்னோடும் தோன்றி, மாடலமறையோனும் அவர் உங்களோடவே போயிருக்காரு கூடவே. நீலன் அவர்கள் போன போது மாடலமறையோனும் கூட போயிருக்காரு. இல்ல அவர் தனியா வந்தாரான்னு தெரியாது. அவரும் இவங்க எல்லாருமா சேர்ந்து உள்ள வராங்க. இப்போ அரண்மனைக்குள்ள வராங்க. வாயிலாளரின் மன்னவர்க்கு இசைத்த பின், ஏன்னா நேரடியா உள்ள வர முடியாது. அப்போ வாயிலாளர்கிட்ட சொல்லி நாங்க வந்திருக்கோம், எங்களை உள்ள அனுப்புங்கன்னு சொல்லி அனுமதி கேட்டு அவர்கள் போய் சொல்லி அவன் இசைந்த பின், மன்னவன் இசைந்த பின் கோயில் மாக்களின் கொற்றவன் தொழுது, இந்த அரண்மனை காவலர்கள் கூடவே வர இவர்கள் உள்ளே போய் அரசனை வணங்குகிறார்கள். இறைவனை தொழுது, கொற்றவன் தொழுது. சோழ பாண்டியர்கள் என்ன சொன்னார்கள்? ஆனால் இவங்க அந்த வெற்றியை பெரிய அளவு கொண்டாடல. சேரன் பெற்ற வெற்றியை சோழனும் பாண்டியனும் அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் அடுத்த பகுதியில வரக்கூடிய பகுதி. அவங்க இது ஒரு பெரிய வெற்றியா, இதெல்லாம் ஒரு வெற்றியா அப்படிங்கிறது போல அவர்களை இந்த மாதிரி அழைத்து கொண்டு வந்தவர்களை ஒரு நகைப்புக்கு இடமாக பேசி அனுப்பி விடுகிறார்கள். அதுதான் நீலன் இங்க சொல்றாரு. தும்பை வெம்போர் சூழ்கழல் வேண்டே செம்பியன் மூதூர் சென்று புக்கு ஆங்கு வஜ்ஜிரம் அவந்தி மகதமுடு கொழிய சித்திர மண்டபத்து இருக்க வேந்தன் அமர் அகத்து உடைந்த ஆரிய மன்னரோடு தமரின் சென்று தகையடி வணங்க. முதல்ல நாங்க சோழ நாட்டுக்கு போனோம். சோழ நாட்டுல அந்த மன்னனுக்கு ஏற்கனவே வடநாட்டு மன்னர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வஜ்ஜிரம், அவந்தி, மகதம், இந்த 3 மன்னர்களும் கொடுத்த வெண்கொற்ற குடை, அந்த பந்தல், அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்திரவிழ ஒரு இடத்து காதையில படிச்சோம் இல்லையா? அவங்க இதெல்லாம் அவனுக்கு திரையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த மண்டபத்து வழியாகவும் அந்த யானை வந்தது அப்படிங்கறத நம்ம முன்னாடி இந்திரவிழவு ஊர் எடுத்த காதையில படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மண்டபத்துல, அந்த சித்திர மண்டபத்துல தான் சோழன் வீட்டு இருந்தான். செம்பியன் மூதூர், செம்பியன்னா சோழன், மூதூர் அவனுடைய மூதூர் ஆகிய அவனுடைய தலைநகரத்துக்கு சென்ற பொழுது அவன் இந்த சித்திர மண்டபத்திலே இவர்கள் எல்லாம் கொடுத்த, ஏற்கனவே வஜ்ரம், அவந்தி, மகதம் இவர்கள் எல்லாம் கொடுத்த திரைப்பொருள்களாகிய அந்த பொருள்களோடு அவன் வீட்டிருந்தான். அப்போ சித்திர மண்டபத்து இருக்க வேந்தன் அமரகத்து உடைந்து ஆரிய மன்னரோடு, அமர்னா போர்க்களம், போர்க்களத்திலே நம்மோடு விழுந்துபட்ட அந்த ஆரிய மன்னர்களோடு தமரின் சென்று தகையடி வணங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அவனுடைய திருவடிகளை விழுந்து வணங்கி, நீள் அமர் அழுவத்து நெடும்பேர் ஆண்மையோடு வாழும் குடையும் மரக்களத்து ஒழித்து கொல்லா கோலத்து உயிர் உயிந்தோரை வெல்போர் போடல் வெற்றம் அன்று என தலைத்தேர் தானே தலைவர்க்கு உரைத்தனன். அப்ப இவங்க கூட்டிட்டு போய் அவங்களை காமிச்ச உடனே அவன் தன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய தேர்ப்படையினுடைய தலைவனை பார்த்து, சோழன் நேரடியா அவங்களை பார்த்து கூட சொல்லல, அவர்களுடைய படைத்தலைவனை பார்த்து சோழன் இந்த வார்த்தைகளை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு நீண்ட போர்ல நாங்க தோத்துதான் போயிட்டோம் என்பதை ஒத்துக்கொண்டு தங்களுடைய வெண்கொற்ற குடையை இந்தா நீ தலைக்கோலாக மாற்றிக்கொள் என்று சொல்லி குடையையும் வாளையும் விட்டு விட்டு ஓடி தாபத வேண்ட பூண்டு, துறவர வேண்ட பூண்டு ஓடியவர்களை போய் திரும்பி பின்னாடியே போய் துரத்திட்டு போய் பிடிச்சிட்டு அவங்களை இப்படி கூட்டிட்டு காட்டுறதுங்கிறது எந்த அளவுக்கு வீரத்துல சேர்த்தியாக ஆக முடியும் என்று சொல்லி அவன் நகைப்போடு தன்னுடைய தானை தலைவனை பார்த்து சோழன் இப்படி கேட்டு விட்டான் அப்படிங்கிறார். நீரமர் அழுவத்து நெடும்பேர் ஆண்மையோடு வாளும் குடையும் மரக்களத்து ஒழித்து, அந்த வாளையும் குடையையும் மரக்களத்திலேயே போட்டுவிட்டு, போர்க்களத்திலேயே போட்டுவிட்டு கொல்லா கோலத்து உயிர் உயிர்ந்தோரை, கொல்லா கோலம்னா துறவிகளாக கோலம் கொண்டவர்களை யாரும் கொள்றது கிடையாது. ஒரு துறவியாக வேடமே போட்டுக்கொண்டால் கூட
அவர்களை கொல்ல முடியாது. நம்ம இதுல கூட பார்க்கலாம், பெரிய புராணத்துல கூட பார்க்கலாம். அப்பூதியடிகள் புராணம்னு நினைக்கிறேன். அதுல வந்து சிவனடியார் வேடத்துலதான் வந்து அவன் வந்து குத்துறான் அந்த நாயன்மாரை. அப்ப வந்து அந்த சிவனடியார் வேடத்துல வந்திருந்தாலும் கூட அவனை நீ எதுவும் செய்யக்கூடாது, அவனை வந்து தப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ற மாதிரி அந்த புராணத்துல ஒரு பெரிய புராணத்துல ஒரு கதை வரும். அப்போ கொல்லா கோலத்து உயிர் உயிர்ந்தோரை இப்படி வேடம் போட்டுக்கொண்டு உயிர் தப்பி பிழைத்தவர்களை வெல்போர் கோடல் வெற்றம் அன்று அவங்களை இப்படி கொண்டு வந்து பிடிச்சு கொண்டு வந்து காட்டுறது என்பது எங்கேயாவது கொஞ்சமாவது அது வீரமாக ஆகுமா என்று சொல்லி தலைத்தேர் தானே தலைவர்க்கு உரைத்தனன். தன்னுடைய தேர்ப்படையினுடைய தலைவனாகிய படைத்தளபதியை பார்த்து, எங்களை பார்த்து கூட சொல்லல, அவனை பார்த்து இவன் கேட்டான். சிலைத்தார் அகலத்து செம்பியர் பெருந்தகை. சிலைத்தார் அழகான மாலைகளை அணிந்தவனாகிய செம்பியன் சோழன் இந்த மாதிரியான சில வார்த்தைகளை சொன்னா, நாங்க வேற என்ன பண்றது, ஆங்கு நின்று அகன்ற பின் அறக்கோல் வேந்தே. அங்க இந்த மாதிரி வார்த்தைகளை வாங்கி கட்டி கொண்டு நாங்கள் அறம் செய்யக்கூடிய வேந்தனை நாங்கள் அடுத்தது இப்பொழுது சோழனை காமிச்சாச்சு, அடுத்து பாண்டியனுடைய அவைக்கு போகிறார்கள். ஓங்கு சீர் மதுரை மன்னவன் காண, சிறப்பு மிகுந்த மதுரையினுடைய அரசனை காண்பதற்காக ஆரிய மன்னர் அமர்க்களத்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி சிறந்த செயந்தன் வடிவின் தலைக்கோல் ஆங்கு கயந்தலை யானையின் கவிகையின் காட்டி இமயச் சிமயத்து இரும் குயில் ஆளுவத்து உமை ஒரு பாகத்து ஒருவனை வணங்கி அமர்க்களம் அரசனது ஆக துறந்து தவப்பெரும் கோலம் கொண்டோர் தம்மேல் கொதியழல் சீற்றம் கொண்டோன் கொற்றம் புதுவது என்றனன் போர்வேல் செழியன் என்று ஏனை மன்னர் இருவரும் கூறிய மீள்மொழி எல்லாம் நீலன் புற. கிட்டத்தட்ட சோழனும் அதேதான், சோழன் சொன்னதையேதான் பாண்டியனும் இங்கே சொல்கிறான். அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப அங்க என்னெல்லாம் நடந்ததுன்ற தகவல்கள் எல்லா மன்னர்களுக்கும் போயிருக்கிறது. இப்ப அங்க அந்த ஆரிய மன்னர்கள் என்ன பண்ணாங்க அந்த போர்ல அப்படின்னா, ஆரிய மன்னர் அமர்க்களத்தை எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெண்குடை வந்து அந்த அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அதை யானையினுடைய தலையில வைத்து விட்டு நாங்கள் தோற்றுதான் போய்விட்டோம், இந்தாங்க எங்களுடைய வெண்குற்ற கொடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வச்சு அந்த வெண்குற்ற கோளினுடைய அந்த கொம்பை எடுத்துதான், அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டை எடுத்துதான் அதை சீவி சயந்தன் என்று அதற்கு பெயரிட்டு அதை தலைக்கோலாக ஆக்குவார்கள். அந்த தலைக்கோல் தான் மாதவி முன்னாடி நடனம் ஆடும் பொழுது அந்த அவளுக்கு வந்து அரங்கேற்று காதையில அவளுக்கு தலைக்கோல் பட்டம் கொடுக்கப்படுகிறது இல்லையா, அந்த தலைக்கோல் என்பது இப்படி செய்யப்படக்கூடிய ஒன்றுதான். போரில் தோற்று போன மன்னர்களுடைய வெண்கொற்ற கொடியை எடுத்து வந்து அந்த வெண்கொற்ற கொடியை உடைத்து அதில் இருக்கக்கூடிய காம்பிலிருந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு கோல்ல தான் அந்த தலைக்கோல் என்பதை செய்வார்கள். அதை அந்தந்த நாட்டு மன்னர்களுடைய அந்த கடிகைகளில் யார் சிறப்பாக நடனம் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு அது பரிசாக வழங்கப்படும். அப்போ உங்க நாட்டிலையும் இதே மாதிரி சயந்தன் என்ற பெயருடைய கோலாக இதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் அதை யானையினுடைய தலையிலே, கயம் தலை, பெரிய தலையை உடைய யானையினுடைய தலையில அதை வைத்து விட்டு அவர்கள் ஓடி போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னா இமயச் செமியத்து, இமயத்தினுடைய சிகரங்கள்ல இரும் குயில் ஆலுவம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. அது ஒரு ஊருடைய பெயர், குயில் ஆலுவம் அப்படிங்கிறது. அங்க போய் உமையொரு பாகனை வணங்கி அந்த சிவபெருமானை வணங்கி அவர்கள் தவக்கோலம் பூண்டு விட்டார்கள். போய் ஏதாவது ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற என்ன பண்றது, அதனால தவக்கோலம் அமர்க்களம் அரசனது ஆக, உங்களோட அந்த போர்க்களம் சேரனுக்குரியதாக ஆக அதை போட்டுவிட்டு அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு தவப்பெரும் கோலம் கொண்டோர், அப்படி துறவிகளைப் போல வேடம் போட்டுக் கொண்டவர்களை கொதி அழல் சீற்றம் கொண்டோன், அவங்க அந்த துறவரம் வேடம் போன்றவர்கள் மேல போய் ஒரு வாருகின்ற நெருப்பை அள்ளி கொட்டுவதை போல கோபப்பட்டு அவர்களை இப்படி பிடித்து கொண்டு வருவது என்பது புதிய விஷயம். இப்படி யாரும் செய்யவே மாட்டாங்க. ஒண்ணு போர்க்களத்திலேயே அவங்க வீர மரணம் அடையணும், அவங்களுக்கு போர்க்களத்திலேயே அவங்க பிடிக்கணும். மாறாக இப்படி வேண்டான்னு எல்லாத்தையும் போட்டுட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டு ஓடியவர்களை பின் சென்று அவர்களை பிடித்து கொண்டு வருவது என்பது என்ன மாதிரியான விஷயம், இது புதுசா இருக்கு, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்லி சிறந்த போரணி செய்யக்கூடியவனாகி செழியனும் பாண்டியன் செழியனும் அதையே தான் சொல்றான். ஏனை மன்னர் இருவரும் கூறிய நீள்மொழி எல்லாம் நீலன் கூற, இப்படி நீளமா அவங்க சொன்னதெல்லாம் நீலன் மன்னனுக்கு முன்னால எடுத்து சொல்றான். கேட்டா என்ன ஆகும், சேரன் செங்குட்டுவனுக்கு அவனுடைய தாமரை கண்கள் சிவக்கின்றன. தாமரை செங்கன் தழல் நிறம் கொள்ள கோமகன் நகுதலும், இந்த கோபத்துல அவனுக்கு அப்படியே சிரிப்பும் வருது. என்ன இவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு இதை பண்ணிட்டு வந்திருக்கோம், இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவனுடைய தாமரை போன்ற கண்கள் இப்பொழுது கோபத்தினால் சிவந்து அவன் வந்து கோபமா சிரிக்கிறான். அப்போ மாடலன் வந்து கூடவே போயிட்டு வந்த அல்லது இப்போ இவங்களோட வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மாடலன் எழுந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார்.
இந்த மன்னனே உன்னுடைய சீற்றத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள், நான் சொல்லக்கூடியவற்றை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாயாக என்று சொல்லி சில அறிவுரைகளை சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய ஒரு 50 வரிகள் வந்து அவனுடைய அந்த அறிவுரை மாடலன் கூடிய அறிவுரையாக வருகிறது. ஏதாவது நீ வந்து வெறும் மரக்கள்ள வேள்வி மட்டுமே செய்து கொண்டிருந்தால் போதாது, நீ அறக்கள வேள்வியையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாடலன் சில அறிவுரைகளை சொல்கிறார். குறையா கேள்வி மாடலன் எழுந்து மன்னர் மன்னே. குறையா கேள்வி, குறைவில்லாத கல்வி கேள்விகளை உடையவராகிய மாடல மறையோன் எழுந்து சில வார்த்தைகளை சொல்ல தொடங்குகிறார். வாழ்க நின் பொற்றம் வாழ்க என்று ஏற்றி, எப்பவுமே வாழ்த்தோடு தொடங்குவதுதான் மரபு. அதனால இங்கேயும் அவனுடைய வாழ்த்து என்று சொல்லி வாழ்த்தி, கரிவளர் சிலம்பில் துஞ்சும் யானையின் சிறுகுறல் நெய்தல் வியலூர் எரிந்த பின், ஆர்ப்புனை தெரியல் 9 மன்னரை நேரிவாயில் நிலைச்செரு வென்று, நெடுந்தேர் தானையோடு இடும்பில் புறத்திருத்து கொடும்போர் கடந்து நெடுங்கடல் ஓட்டி, உடன்று மேல் வந்த ஆரிய மன்னரை கடும்புணல் கங்கை பேராற்று வென்றோய். அவனுடைய வெற்றி சிறப்பெல்லாம் வரிசையா சொல்றாரு. இப்போ நீ எந்தெந்த போர்களில் எல்லாம் சென்று நீ இப்பொழுது போர் புரிந்து வெற்றி போட்டு கொண்டு வந்திருக்கிறாய். கரிவளர் சிலம்பில் துஞ்சும் யானையும், கரினா மிளகு, மிளகு கொடி வளரக்கூடிய அந்த சிலம்பு மலைப்பகுதியில யானையினுடைய சிறு குரல் நெய்தல், சிறு குரல்னா குரல்னா கொத்து, நெய்தல் மலர்கள் பூங்கொத்துகளாக வளர்ந்திருக்கக்கூடிய வியலூர் என்ற அந்த ஊரிலே யானையின் மேல் ஏறி சென்று நீ என்ன பண்ணுன அப்படின்னா அந்த ஊரை வென்றாய். வியலூர் எரிந்த பின், வியலூர் எரிதல்னா வியலூரை வெற்றி கொண்ட பின். ஒரே நிமிஷம். மிளகு கொடி வளரும் மலையில் உறங்குகின்ற யானையினையும் நீ வந்து ஆழ்ந்து வெற்றி கொண்டாய். அதேதான், நெய்தல் மலர்கள் பூத்திருக்கக்கூடிய இந்த வியலூரை நீ வெற்றி கொண்டாய். ஆர்ப்புனை தெரியல் 9 மன்னரை நேரிவாயில் நிலைச்செரு வென்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 9 இளவரசர்கள் போரிட்ட போது சோழ மன்னனுடைய அந்த அந்த பாண்டியனுடைய 9 இளவரசர்கள் போரிட்ட போது அவர்கள் எல்லாம் அடக்கி அவன் பாண்டியனுக்கு அந்த பதவியை பெற்று தந்தான் அப்படிங்கிற கதையை முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அவன் தனியா கூட கூப்பிட்டு கேட்கிறான், அங்க வந்து அரசாட்சி ஒழுங்கா நடக்கிறதா அப்படின்னு கேட்டது வந்து முன்னாடி நீர்ப்படை காதையில பார்த்தோம். இங்க அதைதான் சொல்றாரு. ஆறு புனை தெரியல், தெரியல்னா மாலை, ஆறுனா ஆத்தி மாலை, ஆத்தி மாலை அணிந்த சோழ மன்னர்கள் 9 இளவரசர்களை நீ நேரிவாயில் என்ற இடத்துல வெற்றி கொண்டாய். நேரிவாயில் என்ற இடத்துல போர் நடந்தது, 9 சோழ இளவரசர்கள் போரிட்டார்கள், அவர்களை நீ வெற்றி கொண்டாய். இப்ப 2வது அவனுடைய வெற்றி. நெடுந்தேர் தானையோடு இடும்பில் புறத்திருத்து கொடும்போர் கடந்து நெடுங்கடல் ஓட்டி. அடுத்தது பெரிய தேர் தானையோடு சென்று இடும்பில் அப்படிங்கிற ஊர்ல அங்க நடந்த போர்லயும் நீ வெற்றி கொண்டு அங்க போரிட வந்த மன்னர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டினாய். அடுத்து உடன்று மேல் வந்த ஆரிய மன்னரை கடும்புணல் கங்கை பேராற்று வென்றோய். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கங்கை பேராற்றலை தாண்டி சென்று அங்க இருக்கக்கூடிய ஆரிய மன்னர்களை வென்றாய். நெடுந்தார் வேய்ந்த பெரும்படை வேந்தே, பெரிய மாலைகளை மிகப்பெரிய படையுடைய வேந்தனே, புறையோர் தம்மோடு பொருந்த உணர்ந்த அரைசர் ஏறி. உன்னோடு யாரெல்லாம் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான குற்றம் போல விளங்குகிறவனாகிய அரசருக்கெல்லாம் ஏறு போன்றவனே, காளை போன்றவனே, அவர்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசனே, அமைக நின் சீற்றம், உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வாயாக. மண்ணாள் வேந்தே, இந்த மண்ணை ஆளக்கூடிய அரசனே, நின் வாழ்நாட்கள் தன் ஆண் பொருணை மணலினும் சிறக்க. உன்னுடைய ஆயுட்காலம் இந்த தன் பொருணை ஆறு இருக்கிறது, தாமிரபரணி ஆற்றினுடைய கரையில இருக்கக்கூடிய மணலை காட்டிலும் அதிகமானதாக ஆகட்டும். மணலை எண்ண முடியாது, அது போல உன்னுடைய ஆயுள் நாட்கள் அதைவிட அதிகமாக பறந்து இருக்கட்டும். அகழ் கடல் ஞாலம் ஆழ்வோய், கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆளக்கூடியவனே வாழி. இகழாது என் சொல் கேட்டல் வேண்டும், கோபப்படாமல் அல்லது இகழ்ச்சியாக நோக்காமல் என்னுடைய சொற்களை நீ கேட்டு அமைய வேண்டும் என்று சொல்லி சில அறிவுரைகளை அவர் சொல்ல தொடங்குகிறார். அப்போ இந்த யாக்கை வந்து எப்படி நிலையாமையுடையதாக இருக்கிறது, எப்படி வந்து இந்த உலகத்துல பிறந்த எப்பேற்பட்ட செயல்களை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மாண்டுதான் போக போகிறார்கள் ஒரு நாள். அப்படி மாண்டு போனவர்கள் இன்றும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்த போரினால் அல்ல, அவர்கள் செய்யக்கூடிய அற வேள்விகளினால் மட்டும்தான் அவருடைய பெயர்கள் நிலைத்து நிற்குமே ஒழிய இந்த போர் இந்த வெற்றினால அது நடக்க போறதில்லை. அதனால நீ வேள்விகளை, நல்ல வேள்விகளை செய்து நீ உன்னுடைய இன்னும் மீறி இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்நாட்களுக்கு நீ புண்ணியம் தேடிக்கொள் என்பது போல பல அறிவுரைகளை அவர் சொல்ல தொடங்குகிறார். வையம் காவல் பூண்ட மின் நல் யாண்டு 5 இரட்டி சென்றதன் பின்னும் அறக்கள வேள்வி செய்யாது யாங்கனும்
மரக்கள வேள்வி செய்வோய் ஆயினை. இங்கதான் சேரன் செங்குட்டுவனுடைய வயது தெரியுது. 5 இரட்டி சென்றதன் பின்னும் 5 × 5 × 2, 25 × 2 50 வயசாச்சு அவனுக்கு, சேரன் செங்குட்டுவனுக்கு. வையம் காவல் பூண்டு நின் நல் யாண்டு. இந்த வையத்தை காவல் காக்கக்கூடிய உனக்கு இப்ப கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் நீ இதுவரை அறக்கள வேள்வி என்று எதையும் செய்யவில்லை. மரக்கள வேள்வி செய்வோயாயினும், மரக்கள வேள்வியாக இத்தனை போரிட்டு அவர்களை வென்று இதைத்தான் நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய். வேந்து வினை முடித்த ஏந்துவாள் வளர்த்து போந்தை கண்ணி நீ ஊங்கனோர் மருங்கின். போந்தை கண்ணி பணம்பூ மாலையை, இப்படி பகைவர்கள் எல்லாம் வென்று வெற்றி கொண்டு பணம்பூ மாலையை அணிந்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய முன்னோர்கள் பல இது போல பல வீரமிகு செயல்களை செய்தார்கள். அந்த லிஸ்ட் அடுத்தது கொடுக்கிறார், யார் யார் என்னெல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் கூட ஆனா நல்ல காரியங்கள் செய்தவர்களுடைய பெயர் தான் நின்றதே ஒழிய இந்த வெற்றிகளினால பெயர்கள் நிற்கவில்லை. கடல் கடம்பு எரிந்த காவலன் ஆயினும், முன்னாடி நம்ம பார்த்தோம், கடலுக்குள்ள சென்று கடம்ப மரத்தை வெட்டி வீழ்த்திய ஒரு சேரன் என்று. அது யாரோ முன்னோர், சேரன் செங்குட்டுவனுடைய முன்னோர் யாரோ அதை செய்திருக்கிறார்கள். அதை சொல்றாரு, கடல் கடம்பு எரிந்த காவலன் ஆயினும் விடற்சிலை பொறித்த விரலோன் ஆயினும். சேரன் செங்குட்டுவனுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் போய் இமயமலையில போய் தன்னுடைய விற்கொடியை பொறித்து விட்டு வந்திருக்கிறார். அந்த வெற்றி திறனுடையவனாக ஆனாலும் நான்மறையாளன் செய்யுள் கொண்டு மேல்நிலை உலகம் விடுத்தோன் ஆயினும் பல்யாகசாலை குடுமி செழியன் என்று ஒரு சேர மன்னனை சொல்வார்கள். அவர் என்ன பண்றாருன்னா, பல வகையான யாகங்களை வளர்த்து ஒரு ஒரு மறை ஓதுபவரை அப்படியே அந்த உடம்போடு அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது பல்யானை செழுகொழு குட்டுவன் அப்படிங்கிறது. அவர் தன்னுடைய பாலை கௌதமன் அப்படிங்கிற ஒரு அந்தனரை யாகங்கள் எல்லாமே 1000 யாகங்களுக்கு மேல செய்து அவரை விண்ணுலகத்துக்கு அனுப்பிய, உடம்போடு விண்ணுலகத்துக்கு போக முடியாது, அது எங்கேயுமே அந்த இது கிடையாது. ஆனால் இந்த பாலை கௌதமன் என்ற ஒரு அந்தனரை அவர் பல்யானை செல்கழு குட்டுவன் அப்படி மேலுலகத்துக்கு அனுப்பினான் அப்படின்னு ஒரு கதை நிலவுது. மேல்நிலை உலகம் விடுத்தோன் ஆயினும் அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, போற்றி மண் உயிர் முறையின் கொள்கை என கூற்றுவரை நிறுத்த கொற்றவன் ஆயினும். இந்த சேரனுடைய பரம்பரையில யாரோ ஒரு அரசன் யமனை தடுத்து நிறுத்தி, நீ பாட்டுக்கு போற போக்குல எல்லாம் உயிர்களை கவரக்கூடாது, அதுக்கு ஒரு முறை வேணும், அந்த முறைப்படி நீ உயிர்களை கவரு என்று சொல்லி அந்த கூற்றுவனுக்கே அறிவுரை சொன்னவன் உன்னுடைய வழியில் யாரோ ஒரு அரசன். போற்றி மண்ணுயிர் முறையின் கொள்க, இந்த போற்றுதலுக்குரிய இந்த மண் உயிர்களை ஒரு முறையோடு கொள்ள வேண்டும், நீ இப்படியெல்லாம் போற போக்குல எல்லாம் சகட்டு மணிக்கு உயிரெல்லாம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி கூற்றுவரை நிறுத்த கொற்றவன் ஆயினும், கூற்றுவனை யமனை தடுத்து நிறுத்தி அவனை முறைப்படுத்திய உன்னுடைய முன்னோர் அரசனாக இருந்தாலும் சரி, வன்சொல் யவனர் வளநாடு ஆண்டு பொன்படு நெடுவரை புகுந்தோன் ஆயினும். இதெல்லாம் சேரனுடைய முன்னோர்கள் யார் யாரோ செய்த செயல்கள். வன்சொல் யவனர், கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய யவனர்களை வென்று அவர்களுடைய வளநாட்டை ஆண்டு பொன்படு நெடுவரை புகுந்தோன் ஆயினும், நெடுவரையாக யவனர்களை வென்று அவர்களுடைய அரண்மனைகளை ஒரே நிமிஷம், ஆமா, வன் சொற்களை வளமிக்க ஆண்டு பொன்னொழி வீசும் இமயம் வரை சென்று வெற்றி கொண்டவனாக இருந்தாலும். அடுத்தது, மிக பெரும் தாரையோடு இருஞ்செரு ஓட்டி அகப்பா எறிந்த அருந்திரளாயினும். அகப்பா என்பது ஒரு ஊரினுடைய பெயர். ஒரு ஊருடைய அந்த இடத்துலயும் போய் மிகப்பெரிய அளவிற்கு பெரிய படையை நடத்தி சென்று மிக பெரும் தானையோடு செரு ஓட்டி, திருநா போர்க்களத்திலே அவர்களை ஓட விட்டு அகப்பா என்ற இடத்தை வெற்றி கொண்ட அருந்திரளுடைய உன்னுடைய முன்னோராக இருந்தாலும், உருகேழு மரபின் ஐரை மண்ணி இரு கடல் நீரும் ஆடினோன் ஆயினும். அடுத்தது ஐரை அப்படிங்கிறதும் ஒரு ஊரினுடைய பெயர் தான். இங்க அது இருக்கு, ஒரே நிமிஷம். அவர் மதிலை ஐரைனா மதிலை, அவருடைய மதில்களை ஐரை மலையில் இருந்த கொற்றவையை நீராட்டி, ஐரை என்பது ஒரு மலை. உருகேழு மரபின் ஐரை மண்ணி இரு கடல் நீரும், அந்த ஐரையில விற்றிருக்கக்கூடிய கொற்றவையை இரு கடல் நீரையும் கொண்டு அவளை நீராட்டி வழிபட்டவனாக இருந்தாலும் சரி. சதுக்க பூதரை வஞ்சியுள் தந்து, சதுக்க பூதம் பெரும்பாலும் இந்திரனுடைய ஊர்ல இருக்கக்கூடிய, இந்திர நாட்டில் இருக்கக்கூடியது. அந்த சதுக்க பூதங்களை கீழே வரவழைத்து வஞ்சி நகரத்தில் அவற்றை நிலைநாட்டி மதுக்குள் வேள்வி வேட்டோனாயினும், மிகப்பெரிய வேள்விகளை செய்தவனாக இருந்தாலும் சரி. மீ கூற்றாளர் யாவரும் இன்மையின் யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்தோய். எப்படிப்பட்ட செயல்களை நீ
செய்தாலும் கூட இங்க அவங்க எல்லாருமே ஒரு காலத்துல மாண்டு ஒழிந்துதான் போனார்கள். அவர்கள் மாண்டொழிந்து போனாலும் கூட அவர்களுடைய புகழ் செயல்களால் மட்டும்தான் இங்கே நிலை பெற்று நின்றிருக்கிறார்கள். எனவே யாக்கை நிலையற்றது என்பதை இதைவிட வேறு காரணத்தினால சொல்லணுமா? யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்தோய், மீ கூற்றாளர் யாவரும் இன்மை. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பெயர்களை பெரிய செயல்களை செய்தார்களே, அவர்கள் எல்லாம் இப்ப என்ன இருக்காங்களா? யாரும் இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்தாச்சு. அப்போ யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்தோய். இப்ப இந்த யாக்கை நில்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொண்டால், மல்லல் மா ஞாலத்து வாழ்வோர் மருங்கின் செல்வம் நில்லாது என்பதை வெல்போர் தன் தமிழ் இகழ்ந்த ஆரிய மன்னரின் கண்டனை அல்லையோ காவல் வேந்தே. சரி, செல்வமாவது நிற்குமா? யாக்கை நில்லாது. செல்வத்தை சேர்த்து வைத்தால் அது நிற்குமா என்றால் அதுவும் நிற்காது. இப்ப நீயே போய் இவ்வளவு தூரம் போய் அவர்களை போரிட்டு வென்று ஆரிய மன்னர்களுடைய செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறாய். அப்போ அந்த செல்வமும் உன்னிடம் நிற்காது என்பதை நீ செய்த செயலினாலேயே புரிந்து கொள்ளலாம். மல்லல் வா ஞாலத்து வாழ்வோர் வருங்கின், இந்த பெரிய உலகத்துல வாழ்வோர்களுடைய இடையே செல்வம் நில்லாது என்பதை, செல்வமும் நில்லாது, யாக்கை நில்லாது, செல்வமும் நில்லாது. வெல்போர் தன் தமிழ் இகழ்ந்த, வெல்லக்கூடிய போரை செய்யக்கூடிய குளிர்ச்சியான தமிழ் மொழியின் பேசக்கூடிய தமிழ் மன்னர்களை இகழ்ந்த ஆரிய மன்னர்களை வென்று நீ அவர்களுடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு வந்தாயே, அதுவே சான்று. இப்ப அவர்களுடைய செல்வம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. காவல் வேண்டி இதுக்கு வேற ஏதாவது சான்று வேணுமா? இளமை நில்லாது என்பதை எடுத்தீங்கு உணர்வு உடைமாக்கள் உரைக்கல் வேண்டா. இளமையும் நில்லாது என்று சொல்வதற்கு யாரும் எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, அது நமக்கே தெரியும். ஏற்கனவே உனக்கே 50 வயசாயாச்சுன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. திரு நெமிர் அகலத்து செங்கோல் வேந்தே நரைமுதிர் யாக்கை நீயும் கண்டனை. திரு நெமிர், நெமிர்னா அந்த அகலமான பறந்து அகன்ற மார்பு, திருமகள் தங்கக்கூடிய பறந்து அகன்ற மார்புகளை உடைய சேரன் செங்குட்டுவனே, நரை வந்து உனக்கே நரை வந்துருச்சு. அப்ப வந்து இளமையும் நில்லாது, இளமை நில்லாது, யாக்கை நில்லாது, செல்வமும் நில்லாது. அப்ப எதுதான் நிற்கும்? நீ செய்யக்கூடிய நற்செயல்கள் மட்டும்தான் நிற்கும். எனவே அடுத்து நீ அதை தான் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அறிவுரைகளை சொல்ல தொடங்குகிறார். விண்ணோர் உருவின் எய்திய நல்லுயிர் மண்ணோர் உருவின் மறிக்கினும் மறிக்கும். மக்கள் யாக்கை பூண்ட மண்ணுயிர் மிக்கோய் விலங்கின் எய்தினும் எய்தும். விலங்கின் யாக்கை விலங்கிய இன்னுயிர் கலங்கு அஞர் நரகரை காணினும் காணும். ஆடும் கூத்தர் போல ஆர் உயிர் ஒரு வழி கூடிய கோலத்து ஒருங்கு நின்று இயலாது செய்வினை வழித்தாய் உயிர் செல்லும் என்பது பொய்யில் காட்சியோர் பொருளுரையாகலின் எழுமுடி மார்ப நீ ஏந்திய திகிரி வழி வழி சிறக்க. இது வந்து முழுக்க முழுக்க யாக்கை நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆடும் கூத்தர் போல, கூத்தாடக்கூடியவர்கள் எப்படி ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு கூத்துக்கும் தகுந்தாற் போல தங்களுடைய வேடத்தை மாற்றிக் கொள்வார்களோ, அது போல நம்முடைய உயிர் இருக்கிறது அல்லவா, அது எடுக்கக்கூடிய பிறவிகள் தோறும் அது என்ன பிறவியை எடுக்கிறதோ அதுக்கு போல அது தகுந்தாற் போல தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும். ஒரு சமயம் அது விலங்காக பிறக்கலாம். நம்ம வந்து தேவார பாடல்கள் இது எல்லாத்துலயுமே பார்க்கலாம். புல்லாகி பூண்டாகி அப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு பிறவியா வந்து கடைசியில தான் மானிட பிறவி என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களை நம்ம பார்த்திருக்கோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்ற அவை பாட்டும் அதுதான். எல்லா பிறவிகளையும் விட உயர்ந்ததாக மானிட பிறவிதான், கடைசியில தான் அது மானிட பிறவி கிடைக்கும். அதுலயும் சமணம் போன்றதுல பார்த்தோம்னா பெண்ணாக பிறந்தா முக்தி கிடையாது, அடுத்த பிறவியில் ஆணா பிறந்தாதான் முக்தி அடைய முடியும். அப்ப வந்து பெறுவதற்கரிய பிறவி என்பது மானிட பிறவிதான். அந்த உயிர் வந்து ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் அது என்ன மாதிரி பிறவி எடுக்கிறதோ அந்த கோலத்தை அது புனைந்து கொள்ளும். அது நரகராக பிறக்கலாம், அசுரராக பிறக்கலாம், மனிதர்களாக பிறக்கலாம், விலங்குகளாக பிறக்கலாம், எதுவா வேணாலும் அது பிறக்கும். அந்த உயிர் இப்படிதான் பிறக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதனுடைய காலம் முடியும் வரை, அதனுடைய வினைக்காலம் முடியும் வரை உயிர்கள் இப்படி திரும்பி திரும்பி பிறந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உலகத்துல. இது வந்து இதுதான் சிரமண மதங்களுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. இந்த உலகத்தினுடைய நம்ம ஏற்கனவே ஆசீர்வத்திலையும் அதை பார்த்தோம். ஒரு நூல்கண்டு போல ஒரு உயிரினுடைய அந்த ஊழ் என்பது ஒரு நூல்கண்டு போல, அந்த நூல்கண்டு தீர்ற வரைக்கும் அந்த உயிர் பிறவிகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்கணும், வேற வழியே கிடையாது என்று முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே போல விண்ணோர் உருவின் எய்திய நல்லுயிர், ஒருவேளை தேவனாகவும் அது பிறக்கலாம், விண்ணோர் உருவும் எழுதலாம் நல்லுயிர். மண்ணோர் உருவின் மறுக்கினும் மறிக்கும், அதுவே வந்து அடுத்த பிறவில ஒரு மண்ணகத்துல ஒரு மனிதனாக பிறந்து இறந்து போனாலும் போகும். மக்கள் யாக்கை பூண்ட மண்ணுயிர், சரி மக்கள் உடம்புல இந்த உயிர் வந்திருக்கிறதே என்று பார்த்தால் அடுத்தது விலங்கின் எய்தினும் அடுத்த பிறவில அது ஒரு விலங்காகவும் பிறக்கலாம், அது யாருக்கும் சொல்ல முடியாது.
விலங்கின் யாக்கை விலங்கிய இன்னுயிர் கலந்து அஞர் நரகரை காணினும் காணும். மிக துன்பம் ஒழுகக்கூடிய அசுரர்களாக நரகர்களாக அது மாறினாலும் மாறும். நரகத்தில் பிறப்பது போன்று கூட அது மாறும். அப்போ ஆடும் கூத்தர் போல ஆறுயிர் ஒரு வழி கூடிய கோலத்து ஒருங்கு நின்று இயலாது. கூத்தர்கள் எப்படி தங்களுடைய உருவங்களை மாற்றிக்கொண்டு பல கூத்துகளை நிகழ்த்துகிறார்களோ அது போல இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் தான் எடுக்கக்கூடிய உடலை தகுந்தாற் போல தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கொண்டு இந்த ஜாலங்களை புரிகிறது. செய்வினை வழித்தாய் உயிர் செல்லும். நாம் செய்யக்கூடிய வினையின் வழியாவே தான் நம்முடைய உயிர் செல்லும். செய்வினை எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு, கணக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னா அதோட உயிரோடைய முக்தி அடைஞ்சிடும். அதனாலதான் சமணர்கள் நல்வினை தீவினை ரெண்டுமே புரியக்கூடாது அப்படின்வாங்க. நல்வினையும் புரியக்கூடாது. நல்வினையை புரிஞ்சாலும் உங்க கணக்குல புண்ணியம் சேரும் இல்லையா? அப்ப அந்த புண்ணியத்தை தீர்க்கிறதுக்கு நீங்க ஒரு பிறவி எடுக்கணும். தீவினை செய்தாலும் கணக்கு சேருது. அப்ப அதுலயும் அதை கழிக்கவும் நீங்க இன்னொரு பிறவி எடுக்கணும். அதனால நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது, ரெண்டுமே செய்யக்கூடாது, நியூட்ரலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது அத சொல்லுவாங்க. அதனாலதான் துன்பத்துல துன்புறுதலும் இல்லை, இன்பம் வந்த போது மகிழ்தலும் இல்லை. அது ஒரு நடுவு நிலைமையோடு அப்படி இருக்கணும். ஆக்சுவலா சமணத்துல விழாக்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. விழா என்பது கொண்டாட்டமே கிடையாது அவங்க அதுல. அது எல்லாமே அது ஒரு அனுஷ்டிக்கிற கடைபிடிக்கக்கூடியது, அவ்வளவுதான். இது ஒரு பண்டிகையா ஓகே அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப நம்ம மகிழ்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம் அப்படிங்கிற தன்மையை சமணத்துல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா நீங்க அது நீங்க செய்யக்கூடிய வினையில ரெண்டுமே கலந்துருக்கும் இல்லையா? அது நல்வினையாவும் இருக்கலாம், தீவினையாவும் இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல்ல அது நல்லதாவும் இருக்கும், கெட்டதாவும் இருக்கும். அப்ப ரெண்டுமே கணக்குல சேரும். அப்ப அந்த கணக்குல சேர்ந்தா அந்த உயிரோடைய கணக்கு பெருகி கொண்டே போகும். அந்த கணக்கு முடிகிற வரைக்கும் அந்த உயிர் பிறந்துதான் ஆகணும். அதனால செய்வினை வழித்தாய் உயிர் செல்லும் என்பது பொய்யில் காட்சியோர் பொருளுரையாகும். பொய்யில்லாத காட்சியை கண்டவர்களாகிய துறவோர் சொல்லக்கூடிய நல்ல செய்திகள் இவை அல்ல இல்லையா? பொருள் உரை அல்லவா? அதனால எழுமுடி மார்ப மிகுந்த எழுச்சியுடைய வெற்றி மார்பினை உடையவனாகிய நீ திகிரி வழி உன்னுடைய திகிரி, உன்னுடைய ஆணை சக்கரம் வழி சிறக்கட்டும். அதற்கு தகுந்தாற் போன்ற செயல்களை நீ செய்ய வேண்டும். இனி இது ஒரு நாள் மரக்கள வேள்விகள் செய்தாய், 50 வயது ஆகிவிட்டது உனக்கு. எனவே நீ மரக்கள வேள்விகளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி மாடலமறையோன் அவனுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். உடனே சேரன் செங்குட்டுவன் பெருவேள்வியை செய்வதற்கான ஆக்கினைகளை வழங்குகிறான். உடனே ஆணையிட்டு பெருவேள்வியை உடனே நடத்துங்க என்று சொல்லி அதற்கு ஆணையிடுகிறான். வயவாழ் வேந்தே அரும்பொருள் பரிசிலேன் அல்லேன் யானும் பெரும் பேர் யாக்கை பெற்ற நல்லுயிர் மலர்த்தலை உலகத்து உயிர் போகு பொது நெறி புலவரை இறந்தோய் போகுதல் பொறேன் வானவர் போற்றும் வழி நினக்கு அளிக்கும் நான்மறை மருங்கின் வேள்வி பார்ப்பான் அருமறை மருங்கின் அரசர்க்கு ஓங்கிய பெரு நல் வேள்வி நீ செயல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்னு நீ பெரிய ஒரு வேள்வியை, நான் நன்றாக மறை ஓதி உணர்ந்த அந்தணர்களை கொண்டு பெரிய வேள்வியை நீ செய்விக்க வேண்டும். வெற்றி வாளை ஏந்திருக்கக்கூடிய வேந்தனே, நான் நீ இதெல்லாம் நான் சொன்னா உனக்கு நீ பெரிய பொருள்களை எல்லாம் எனக்கு பரிசா கொடுப்பேன் நினைச்சு நான் உன்னை நாடி வரல. இந்த நாடி நான் அந்த வார்த்தைகளை சொல்லல. யானும் பெரும் பேர் யாக்கை பெற்ற நல்லுயிர் மலர்த்தலை உலகத்து உயிர் போகு பொது நெறி புலவரை இறந்தோ. இப்ப அரும்பொருள் பரிசிலே நல்லது. உன்னிடமிருந்து இதெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி பெரிய பொருளை எல்லாம் பரிசா வாங்கலாங்கிற எண்ணத்தோட எல்லாம் நான் வரல. மாறாக மிகுந்த பெருமையை உடைய இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய நல்ல உயிரானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிற உயிர்கள் போவது போல சிறப்பற்ற வழியில உன்னுடைய உயிரும் அப்படி போயிடுச்சுன்னா அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத அந்த மனசினுடைய தன்மையினாலதான் நீ எல்லை கடந்த பெருமைகளை உடையவன். அதனால உன்னுடைய உயிரும் அப்படி சாதாரணமானதாக போய்விடக்கூடாது. இந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பெயர் இருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். அதனால நான் சொல்வதை நீ கேட்பாயாக. தேவர்கள் போற்றக்கூடிய வீடு பேற்றினை அடையக்கூடிய அரக்கள வேள்வியை என்ன என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அந்த வேள்வியை 4 மறைகளை ஓதி உணர்ந்த அந்தணர்களை அழைத்து அவர்களை கொண்டு அவர்கள் அரசர்களுக்கு எப்படிப்பட்ட விதிகளோடு அவை செய்யப்பட வேண்டுமோ, ஏன்னா ஒரு வேள்வினா அதுக்கு பலவிதமான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் ராசசூய வேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான வேள்விகளை ஒவ்வொரு வேள்விக்கும் ஒவ்வொரு விதமான விதிமுறைகள் இருக்குது. அந்த முறைப்படி நீ அதை செய்ய வேண்டும். அதனால அதை அப்புறமா செய்யலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அறத்தினை
ஒரு நல்ல அறநெறிச்சாரம் பாட்டு இருக்கு. இன்றைக்கு அறம் செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப காலையில எழுந்த உடனே இன்னைக்கு ஒரு அறம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அறத்தை அன்றே செய்து விட வேண்டும். மாலை வந்த பிறகு நாளை பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்று தள்ளி போட்டோம் என்றால், நாளைக்கு நீங்க எழுந்துப்பீங்கன்னு என்ன கட்டாயம் இருக்கு? நாளைக்கு நீங்க எழுந்துப்பீங்கிறது உங்களுக்கே தெரியாதே. அதனால காலையில் எழுந்தவுடன் ஒரு அறத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், அந்த அறத்தை அன்றே செய்து முடித்து விட வேண்டும். மாலையில ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நாளை என்பது உங்களுக்கு இருக்குமா இல்லையா என்று தெரியாது. அது அறநெறிச்சாரத்துல ரொம்ப அழகான பாட்டு இருக்கு. இந்த பாட்டு வரிகள் எனக்கு இப்ப நினைவுல இல்ல. பொருள் மட்டும் நினைவுல இருக்கு. அத சொன்னேன். அதுதான் இங்க சொல்றாரு. நாளை செய்குவோம் அறம் எனின் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும். அன்னைக்கு அந்த அந்த நாள்லயே நீ போனாலும் போயிடலாம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படிங்கிற இதேதான் வள்ளுவமும் சொல்லுது. நெருடல் உளன் ஒருவன் நேற்று நல்லாதான் இருந்தான் அவன், இன்னைக்கு இல்ல அந்த ஆளு அப்படின்னு சொல்ற மாதிரியான இந்த வார்த்தைகளை நம்ம பல இடத்துல பல பேர் சொல்லி கேட்டுப்போம். நம்மளே அதை சொல்லியிருப்போம். நேற்று இருந்தானே, நேற்று நல்லாதானே இருந்தான், இன்னைக்கு அவன் இல்லையே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை. அப்போ நாளை செய்குவோம் அறம் எனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும். நம்முடைய நல்ல உயிரானது உடனே அதை விட்டு நீங்கினாலும் நீங்கிவிடும். இது என வரைந்து வாழ்நாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை. இவ்வளவு ஆயுட்காலம் வரைக்கும் நான் இருப்பேன், நிச்சயமாக நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த ஆயுட்காலத்தை குறித்து கொண்டு இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி யாருமே கிடையாது. யாருக்குமே அது நடக்கவும் நடக்காது. வேள்வி கிழத்தி இவளோடும் கூடி. அதனால நீ உடனடியாக இப்ப வேண்மாள் தான் வேள்வி கிழத்தி. வேள்விகளை அரசனுக்கு 100 மனைவி இருக்கலாம். ஆனால் பட்டத்தரசிக்கு தான் அந்த மாதிரி வேள்விகளை செய்யும் பொழுது பக்கத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய உரிமை உண்டு. அதனால வேண்மாளை பார்த்து சொல்கிறார், வேள்வி கிழத்தியோடு. இவள் தான் வேள்வி கிழத்தி. அவளோடு சேர்ந்து இவளோடும் கூடி தாழ்கழல் மன்னர் நின் அடி போற்ற. கழல்களை அணிந்த வீர மன்னர்கள் உன்னுடைய அடியை போற்றும்படியாக ஊழியோடு ஊழி உலகம் காத்து நீடு வாழியரோ நெடுந்தகை. மன்னர்கள் எல்லாம் உன்னை போற்றும்படியாக நீ நீடு வாழ வேண்டும். எனவே இந்த பெரிய வேள்வியை நீ அந்தனர் சொல்லக்கூடிய முறைப்படி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி பல அறிவுரைகளை சொல்கிறார். மறையோன் மறைநா உழுது. அந்த மறையோனுடைய மறை ஓதி அந்த நாக்கை ஏற்களமாக கொண்டு உழுது வான் பொருள் இறையோன் செவி செரு ஆக. அதாவது சேரன் செங்கட்டுவனுடைய காது இப்போ வயல். அந்த வயல்ல மாடல மறையோனுடைய நாக்கு, வேதம் ஓதி அந்த நாக்கு ஏற்களமாக நின்று உழுகிறது. நல்லா அழகா இருக்கு இந்த கற்பனை. சேரன் செங்கட்டுவனுடைய காது, மறையவனுடைய அந்த நாக்கு ஏற்களமாக உழ நல்ல பயிர் விளைகிறது. நன்றாக உழுதிருக்கிறார். அதனால நல்ல பயிர் விளைகிறது. நல்ல பயிர் முற்றி கதிர்கள் முதிர்வது போல சேரன் செங்கட்டுவன் உடனே ஆணையிடுகிறான். இந்த மாதிரி ஒரு பெரிய அவன் சொல்லப்படி ஒரு பெரிய வேள்வியை நாம் செய்து விடுவோம் என்று சொல்லி சேரன் செங்குட்டுவன் பணிக்கிறான். அடுத்தது எப்படி வேள்வி செய்கிறார்கள், எப்படி கண்ணகிக்கு நீராட்டி அவளை தெய்வ படிமையாக நிறுத்துகிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில வருது. நம்ம நாளைக்கு வகுப்புல இதை முடிச்சிடலாம். முடிச்சோம்னா நீர் நடுகள் காதை நாளை கிளாஸ்ல முடிச்சிடும்.